Good evening, students. Good evening, students. Class ஆரம்பிக்கலாமா? எந்த கிளாஸ் எது முடிச்சோம்? செகண்ட் क्वेश्चन முடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டு சப்ஜெக்ட். தேர்ட் போட்டிங்களா? தேர்ட் ஃபோர்த் ஆன்சர் வந்துருச்சா? ஃபிஃப்த் क्वेश्चन எடுத்துக்கோ. சென்டர் என்ன கொடுத்திருக்காங்க? 2, 5. Distance between the directrices is 15. Distance between foci 20. Transverse axis is parallel to y axis னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு A வந்து நமக்கு y க்கு கரஸ்பாண்டிங்கா எடுக்கணும். இல்லையா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Distance between the directrices வந்து 15 கொடுத்திருக்காங்க. Directrix equation என்னமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? 4, 5. Equation of directrix வந்து plus or minus a by e இல்லையா? y is equal to or x is equal to நமக்கு it depends. இந்த இடத்துல y வந்து transverse axis நம்ம எடுத்திருக்கிறதுனால it will become x is equal to இல்லையா? அப்போ distance எவ்வளவு? distance between the directrix வந்து is equal to 2a by e. அது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு? 20 ன்னு கொடுத்திருக்காங்களா? 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? which implies that 2a equal to 15e, which implies that a is equal to 15e by 2. இது ஒண்ணு. சரியா? ஏக்கு வந்து இப்படி ஒரு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஆனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் foci என்ன நமக்கு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் foci வந்து எப்பவுமே 2a. சாரி 2ae. ஏன்னா foci வந்து நமக்கு எப்பவும் ae 0 இல்லையா? பிளஸ் ஆர் மைனஸ் ae 0. அதனால அது வந்து எப்படி எடுத்துக்கணும்? நம்ம 2ae அப்படின்னு எடுத்துக்குவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த foci 20 ன்னு கொடுத்திருக்காங்க. therefore this is equal to 20 இல்லையா? அப்ப 20ங்கும் போது நம்ம AE கண்டுபிடிக்கலாமா? அதை வச்சு நம்ம A கண்டுபிடிக்கலாம். This implies that A is equal to 20 by 2E போயிடும் 10 இல்லையா? 20 அப்படியே கேன்சல் பண்ண 10, which implies that A is equal to 10 by E. இது 1, இது 2. Therefore from 1 and 2 A is equal to A இல்லையா? அதாவது A 15E by 2 equal to 10 by E ன்னு எடுத்துக்கலாம். 15E by 2 equal to 10 by E. Cross multiply பண்ண you will get E square is equal to 20 by 15. இல்லையா? 2 10s are 15. ஓகே. அப்போ இங்க 4, இங்க 3, which implies that E is equal to square root of 4 by 3, that is 2 by root 3. E கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம A கண்டுபிடிக்கலாம். therefore A is equal to 15 into E ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு 2 by root 3 by 2. 2 cancel ஆச்சுனா இது எப்படி எழுதுவ? 5 into 3 by root 3. இங்க cancel பண்ணா இங்க ஒரு root 3 இருக்கும், which is equal to 5 root 3. அதாவது A is equal to 5 root 3. A தெரியும், E தெரியும். therefore B square equal to A square into E square minus 1. இல்லையா? கண்டுபிடிக்கலாமா? which is equal to A square போடு. அதாவது 25 into 3 into E square என்ன? 4 by 3 minus 1. 3 போட்டனா இங்க 1 by 3 இல்லையா? minus 1 போட்டா 1 by 3.
which is equal to 25 into 3 into 1 by 3, 3 cancel ஆச்சுனா 25. இல்லையா? center என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2, 5. Center is 2, 5. Therefore, equation of the hyperbola is நமக்கு என்ன எழுதுவோம்? y square by a square minus x square by b square is equal to 1. a square b square மாறாது, but y க்கு பதிலா y minus 5 போடணும். That is small y. y minus 5 the whole square by a square என்னமா? a value கண்டுபிடிச்சிருக்கோமா? 75 minus x square by 25 is equal to 1. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். புரிஞ்சிச்சா? யுவராஜ் எழுதிக்கோ. இந்த ஒரு சைடு அழிக்கட்டுமா? இப்ப கொடுத்திருக்க டேட்டால இருந்து உனக்கு என்னெல்லாம் தெரியுது? முதல்ல உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதான்னு நான் பாக்குறேன். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த் 12 கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஃபோசை வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 0, பிளஸ் ஆர் மைனஸ் 8. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? நான் போர்டில் எழுதியிருக்கிறத பார்த்து சொல்லு. ஏன் ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா? ஃபோக்கஸ் லைஸ் ஆன் த எக்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஃபோசை lie on the y axis. Therefore, transverse axis is y axis. Therefore, equation எப்படி இருக்கும்? y square by
a square minus x square by b square equal to 1 அப்படின்னு இருக்கும். இப்ப a கண்டுபிடிக்க b கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா? length of transverse axis வந்து என்ன? 2a. Given 2a is equal to 12, which implies that a is equal to 6. a யோட வேல்யூ 6. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா a e is equal to 8. ஏன்னு சொல்லு. a e is equal to 8 நான் எடுத்துக்கலாம். ஏன்? தெரியல. ஏன்னா எப்பவுமே சென்டர் வந்து நம்ம எப்படி எடுப்போம்? 0 plus or minus aங்கிற ஃபார்ம்ல தான் இருக்குது. ஐ மீன் ஃபோக்கஸ் வந்து focus 0 plus or minus 8 implies that AE is equal to 8. So this implies that A க்கு பதிலா 6 போடு, 6E is equal to 8, which implies that E is equal to 4 by 3. Therefore B square equal to A square into E square minus 1. போட்டலாமா இனிமேல? போட்டு பாப்போம். முடிச்சிடு. B square கண்டுபிடி. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண you will get the value. Get the equation. முடிச்சிட்டு செக் பண்ணிக்கோ. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? foci plus or minus 3/5 E is equal to 3. அப்ப என்ன செய்யணும்? பாரு, foci வந்து foci is plus or minus 3 5. அப்படின்னா எப்படி இருக்கும்? இது x axis, y axis போட்டோம். plus 3 minus 3 ரெண்டையும் மார்க் பண்ணோம். இது 3 5, இது minus 3 5. இது ரெண்டு ஃபோக்கஸ். அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எது? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? E is equal to 3. இதுல டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எது? சாரி, உனக்கு என்ன உன் பிரச்சனை என்ன அப்படிங்கறது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நான் மார்க் பண்ணது கரெக்ட். -3/5 இங்க இருந்ததுன்னா இங்க 3/5 இருக்கும். அதாவது இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா உன்னோட எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருக்கும்.
புரியுதா? அப்போ உன்னோட ஹைப்பர்போலா எப்படி போகும்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து இட் இஸ் parallel to the x axis, அவ்வளவுதான். x axis-ஆ இருக்காது, இட் இஸ் parallel to the x axis. அப்போ நம்மளோட சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி 0, 5 இருக்கும். x is equal to, அதாவது y is equal to 5 அப்படிங்கிற லைன் மேலதான் ஃபோக்கஸ் இருக்கு. அப்ப டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து y is equal to 5. புரியுதா இப்போ? ஏன்னா நீ சொல்லலாம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் parallel to x axis. Its equation is y is equal to 5. இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஓட ஈக்குவேஷன். ஆக்சுவலா அது நமக்கு இப்ப மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம ஏ பி கண்டுபிடிக்க முடியுமா? இதுல இ கொடுத்திருக்காங்க. ஏ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. E is equal to என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப இது வந்து நமக்கு என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 5ன்னு வருது. கரெக்டா? சென்டர் தான் மாறி இருக்கு. சரி, சென்டர் கூட நம்ம எழுதிக்கலாங்க. சென்டர் இஸ் 0, 5. அடுத்து AE is equal to 3. E also is equal to 3. Therefore, what can be A? A is equal to 1. Correct? A should be 1 இல்லையா? Which implies that B square is equal to A square into E square minus 1, which is equal to 1 into 9 minus 1 equal to 8. Therefore, the equation is x square by a square minus y square by b square equal to 1. That is x minus 0. இது small x போடணும் இங்க. x minus 0 the whole square by 1 minus y minus 5 the whole square by 8 is equal to 1. That is x square minus, புரியுதா? புரியுதாப்பா? அவ்வளவுதான். That is, இங்க இந்த x minus 0 வேணா நீ என்ன எழுதலாம்? x square, இங்க by 1 இருக்கிறத விட்டுலாம். x square minus y minus 5 the whole square by 8 is equal to 1. அவ்வளவுதான். நீ இப்படியே விட்டாலும் தப்பு இல்லை. சென்டர் மாறி இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவேஷன் மாறுது. அடுத்த கொஸ்டின் போலாமா? எழுதி முடிச்சாச்சா? சொல்லு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாரு. சென்டர் 1, 4. One of the foci 6, 4.
corresponding directrix x is equal to 9/4. இதுல இருந்து என்னெல்லாம் தெரியும் உனக்கு? இந்த x is equal to 9/4ல இருந்து நீ என்னெல்லாம் சொல்லலாம்? டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன? x is equal to plus or minus a/e. அப்போ this implies that a is equal to 9, b is equal to e is equal to 4 அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? நைன் பை ஃபோர் தானமா கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இதை எடுக்க வேண்டாம். இப்ப முதல்ல பேசு, நீ பேசு. அதாவது இந்த ஹைப்பர்போலா வந்து எப்படி இருக்கும்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இது, அதை டிசைட் பண்ணிட்டோம்னா போதும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோர்ஸே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, சென்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீ டிட்டர்மைன் பண்ண முடியுமா which is the transverse axis ne? அதே மாதிரி டயக்ராம் போட்டு பார்க்கணும். மனசுல அந்த டயக்ராம் வரணும் இல்லையா? பாரு என்ன சொல்றாங்க? சென்டர் 1, 4. அப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்குவோம். 1, 4 உனக்கு இதுதான் சென்டர். அடுத்து ஒன் ஆஃப் த ஃபோர்ஸை 6, 4. இது 1, 4. அப்ப 6, 4 எங்க இருக்கும்? 4 வந்து இப்படிதானே இருக்கும், இதே இடத்துலதான் இருக்கும். 6, 4 அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கும். 6 இங்க எடுப்ப, இங்க இருக்கும். இது 6, 4. இது சென்டர், இது ஃபோக்கஸ். அப்போ உன்னோட ஹைப்பர்போலா இப்படித்தானே போகணும். இது சென்டர் போது இதை சென்டர் பண்ணி இப்படி போகணும் இல்லையா? அப்போ நம்ம ஆக்சிஸ் என்ன? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் parallel to x axis இல்லையா? டிரான்ஸ்வர்ஸ் is y is equal to 4 which is parallel to x axis. இது நம்ம சொல்லிடலாம். என்ன டவுட்டா யுவராஜுக்கு? சரி, சென்டருக்கும் அதாவது சரி, சென்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏஇ 0 தானே சொல்லுவோம் இல்லையா? சென்டரை வந்து ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். சென்டரோட எக்ஸ் வேல்யூவை வந்து ஏஇ அப்படின்னு சொல்லி எடுப்போம். நமக்கு சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1, 4 கொடுத்துட்டாங்க. 1, 4 இங்க போட்டுக்குவோம், இங்க வேண்டாம். அப்ப இந்த சென்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் நடுவில் உள்ளதுதான் நமக்கு ஏஇ இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்ல முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்டா 5ன்னு போடுறதுனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ சோ ஃபோக்கஸ், அதாவது you can say AE is equal to square root of 1 minus 6 the whole square plus 4 minus 4 the whole square which is equal to 5. 25 plus 0, root 25 plus 0 வந்து 5. அப்போ AE வந்து 5ன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. A by E எவ்வளவு? What is A by E?
5 by 5 by 4 9 by 4 கொடுத்திருக்காங்களா 5 by 4 கொடுத்திருக்காங்களா? என்னோட புக்ல 9 by 4 இருக்கு. 9 by 4 அதுதான் a by e. அப்ப a by e வந்து போட்டுட்டு நீ e வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? e யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சரி, a யோட வேல்யூ கண்டுபிடிச்சு a is equal to இதுலயும் a is equal to கிடைக்கும், அதுலயும் a is equal to கிடைக்கும். கண்டுபிடி பார்ப்போம். நான் முன்னாடி ஒரே ஒரு சம்ல இதே செய்தோம். ஸ்டார்ட் பண்ண. தட் இஸ் AE is equal to 5 நமக்கு. a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ண. பாரு, நமக்கு x is equal to actually AE is equal to அப்படின்னு எடுக்கணும். x is equal to 9 by 4 is the directrix. Therefore AE is equal to 9 by 4 minus h. ஏன் h போடுறோம்? இதுதான் நமக்கு h, இது k இல்லையா? ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குமா? அப்ப எப்படி போடணும்? நம்ம ஃபோக்கஸ் AE கண்டுபிடிக்கும் போது which is equal to 9 by 4 minus 1 which is equal to 5 by 4 தான். அப்ப AE is equal to 5 by 4. AE equal to 5. A by E sorry A by E is equal to 5 by 4. புரியுதா? டைரக்ட்ரிக்ஸ் போடும்போது டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க இருக்கு டைரக்ட்ரிக்ஸ் இல்லையா? மொத்தம் லென்த் இங்க 0ல இருந்து லென்த் கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து எவ்வளவு லென்த் இருக்கும்? x is equal to இதுதான் 9 by 4. x is equal to 9 by 4 அப்படின்னா இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? சென்டர்ல இருந்து எடுக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? சென்டரே வந்து ரைட் சைடு ஒரு பாயிண்ட் தள்ளி தானே இருக்கு. அப்போ -1 போடணும். புரியுதா? அப்படின்னா தான் நமக்கு AE வேல்யூ கிடைக்கும், A by E வேல்யூ கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் வச்சுட்டு b ஸ்கொயர் எடு. முதல்ல a ஸ்கொயர் எடு, அதுக்கப்புறம் b ஸ்கொயர் எடு. பாரு, therefore A is equal to 5 by E and A is equal to 5E by 4 from 1 and 2. வேணா இதை 1 போட்டுக்கோ, இதை 2 வச்சுக்கோ. Therefore 5 by E equal to 5E by 4. Therefore E அங்க கொண்டு போ. 5 is equal to 5 into 4 is equal to 5E square. E square 5 cancel பண்ணு. E square equal to 4 which implies that E is equal to 2. Always E is greater than 1. Plus or minus 2 தான், plus 2 தான் எடுக்கணும். ஏன்னா greater than 1. இப்போ B square போடு. B square equal to A square into E square minus 1 which is equal to A square. A போடலையா? Okay. Therefore A is equal to
5/2 எப்படி போட்டாலும் 5/2 தான். அப்ப 5/2 the whole square வந்து 25/4, e square வந்து 4 minus 1. அப்ப 75/4. b square equal to 75/4. இப்ப ஈக்குவேஷன் போடு. Therefore, equation is x minus 1 the whole square by a square 5/2 the whole square, that is 25/4, minus y minus 5 the whole square by 75/4 is equal to 1. 4 மேல கொண்டு போ. 4 into x minus 1 the whole square by 25 minus 4 into y minus 5 the whole square by 75 is equal to 1. இதான் equation. சரியா? டைரக்ட்ரிக்ஸ் எடுக்கும்போது நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன். அந்த எக்ஸோட பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தள்ளி போடணும்னு. போட்டாச்சா? இப்போ அடுத்தது பாரு. கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். 9th கொஸ்டின். foci 6 minus 1 and minus 4 minus 1 and passing through the point 4 minus 1. அப்போ இது நீ சொல்ல முடியுமா? ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னம்மா? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? இதை பார்த்தோன்னே சொல்லு. foci are 6 minus 1. அப்ப இந்த பக்கம் இருக்கும் 6 minus 1. அதை நம்ம f1 எடுத்துக்குவோம். இல்லைன்னா இதை f1 வச்சுட்டோம்னா f2 என்ன? minus 4 minus 1. அப்ப இந்த பக்கம் இருக்கும் minus 4 minus 1. அப்போ இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து y is equal to minus 1. இது x dash y dash. இப்ப நமக்கு இதோட சென்டர் என்னமா? இது f2 அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் f1 f2 இஸ் த சென்டர் இல்லையா? மிட் பாயிண்ட் ஆஃப் f1 f2 இஸ் த சென்டர். therefore நம்ம இப்ப எழுதிக்கலாம் f1 6 minus 1, f2 minus 4 minus 1. therefore transverse axis is parallel to x-axis. சரி, அடுத்து center is midpoint formula போடு. 6 minus 4
by 2 minus 1 plus 1 by 2. இல்லையா? That is 1 and 0. Center வந்து 1 0. சரியா? ஒன் ஜீரோங்கும் போது நமக்கு இங்க இருக்கும் 1 0. பாரு ஆட் பண்ணி பாரு. ஓ பிளஸ் தான் இல்லையா? -1 -1 by 2, therefore it is also -1. 1 -1 is the center. அடுத்து என்ன பண்ணணும்? சென்டர் தெரியும் நமக்கு. சென்டர் தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சென்டர் தெரிஞ்சா என்னமா கண்டுபிடிக்கலாம்? சொல்ல முடியுமா? CF equal to AE, which is equal to, இது C. C க்கும் F1 க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் போடு. CF1 is equal to AE. அப்போ 1 minus square root of 6 minus 1 the whole square plus minus 1 plus 1 the whole square, which is equal to 5. AE is equal to 5. இல்லையா? Therefore, A is equal to 5 by E. Hence, B square equal to A square into 1 minus 25 by E square. சரியா? இது அப்படியே நீ simplify பண்ணு. A square into E square minus 25 by E square அப்படின்னு வரும். சரியா? நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the line, I mean the equation passes through 4 minus 1 கொடுத்திருக்காங்க. passes through 4 minus 1. இங்க வந்து நம்ம எலிப்ஸ் இல்ல, இது ஹைப்பர்போலா, so it is E square minus 1 இல்லையா? 1 minus E square போட்டேன், E square minus 1. Therefore, this is A square into 25 by E square minus 1, which is equal to A square into 25, that A square by E square into 25 minus E square. இதுதான் நமக்கு B square value. அப்ப equation எப்படி எழுதலாம்? Therefore, the equation is சென்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x minus 1 the whole square by A square minus y plus 1 the whole square by B square equal to 1. ஆனா B square வேல்யூ இப்படி போட்டிருக்கோமா? இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணதில்ல. ஏதாவது ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். நீ ஒன்னு A square சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இல்லைன்னா B square சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் முடியுமா? ஸ்டார்ட் பண்ணு.
இது ஒரு நிமிஷம். இது இந்த மாதிரி வச்சு உனக்கு சிம்பிளிஃபை பண்ண கஷ்டமா இருக்குன்னா இது கரெக்ட். இந்த ஃபார்முலா போட்டு நீ வந்து இட் பாசஸ் த்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் நீ அதுல யூஸ் பண்ணேன்னா உனக்கு வந்துடும் ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிம்பிளிஃபை பண்ணேன்னா. நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த இடத்துல இந்த ஏஇ அப்படியே வச்சுக்கோ. ஏஇ அப்படியே வச்சுட்டேன்னா பி ஸ்கொயரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாரு. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1 which is equal to a square e square minus a square, that is ae the whole square வந்து 25 minus a square, that is b square equal to இப்படியும் வச்சுக்கலாம். நீ இப்படி வச்சா இந்த 25 minus e square இங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x minus 1 the whole square by a square க்கு a square தான் minus y plus 1 the whole square, b square க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம், 25 minus a square அப்படின்னு போட போறோம் equal to 1. இந்த இடம் புரியுதா யுவராஜுக்கு? அப்படியே மூக்குல கை வச்சு யோசிக்கிற. உனக்கு ஃபிராக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். இந்த மெத்தட் புரியுதா? சரி, இப்படி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உனக்கு. இப்ப எந்த பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுது இந்த ஹைப்பர்போலா? இட் பாசஸ் த்ரூ 4 minus 1. பாசஸ் த்ரூ 4 minus 1. இதே மாதிரி சம் நம்ம எலிப்ஸ்ல கூட பண்ணிருக்கோம். அது சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 4 minus 1 the whole square by a square minus y plus 1. y வந்து minus 1 plus 1 by 25 minus a square is equal to 1. இது வந்து 0 square, அதனால 0 ஆயிடும். Which implies that இது 3 square. 9 by a square is equal to 1. Which implies that a square equal to 9. That is a is equal to 3 plus or minus 3. நீ பிளஸ் 3 போட்டாலும் மைனஸ் 3 போட்டாலும் உனக்கு a ஸ்கொயர் ஒன்னா தான் வரும். Therefore, the equation is x minus 1 the whole square by 9 minus y plus 1 the whole square by 25 minus 9. இல்லையா? minus a square வந்து plus or minus 3 the whole square. Therefore, it is 9 again. 25 minus 9 வந்து நமக்கு 16 is equal to 1. சில சமயம் நம்ம இது மாதிரியும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இது ரப்பர் நெட்டா ஒரு பாதி.
செய்யலாமா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாரு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் length of the transverse and conjugate axis of the following parabolas அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் length, அதாவது length of transverse axis வந்து 2a, length of conjugate axis வந்து நமக்கு 2b. அப்ப AB நமக்கு தெரியணும். AB இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? எலிப்ஸ்லயும் இதே மாதிரி சம் செய்திருக்கோம், நடுவுல பிளஸ் மட்டும் வச்சு செய்திருக்கோம். என்ன செய்யணும்? செய்யுங்க பாப்போம். Divide it and find out what is A, what is B. ஏன்னா நான் தான் சம் போட்டுட்டே இருக்கேன். B value 12, A value answer வந்துருச்சு. A is equal to 5, B is equal to 12. இப்போ transverse axis எது? ஃபார்முலா வந்து இது மாதிரி, மீன் ஈக்குவேஷன் வந்து இப்படியே இருக்கு, x மைனஸ் சம்திங் த ஹோல் ஸ்கொயர்னு இல்ல. அப்ப நம்மளோட transverse axis எது? ஏன் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் மாத்தி எழுதுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இதுல முதல்ல வர்றது பிளஸ் பாசிட்டிவா வருது இல்லையா, அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இது நெகட்டிவா வர்றது கான்ஜுகேட் ஆக்சிஸ். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் x axis, that is y is equal to 0, length is equal to 2a which is equal to 10. அதே மாதிரி conjugate axis is y axis, that is x is equal to 0. அதோட length என்ன? 2b which is 24. அப்போ யோசிக்கணும், ஹைப்பர்போலானா அதுல மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் கிடையாது. நெகட்டிவா இருக்கிறது கான்ஜுகேட் ஆக்சிஸ், பாசிட்டிவா இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவல் டு 1 ரைட் சைடு இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். சரியா? அடுத்த கொஸ்டின் நீயா போட்டு வரியா? 8y square minus 2x square equal to 16. அது நீயா போட்டு வா. தேர்ட் கொஸ்டின் நம்ம பண்ண. தேர்ட் கொஸ்டின் என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கா? என்ன செய்யணும்? x minus h the whole square by a square minus y minus x square எல்லாம் ஒன்னா எடுக்கணும். அதை வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட்ல ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? செய்வோமா? டைம் இருக்குமா?
எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணு, ஒய் ஸ்கொயர் ஒய் எல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணு. சரி, ஸ்டார்ட் பண்ணு. இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டியா? இது மாதிரி வந்ததா? இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதா கிடைக்கலையா? ஆக்சுவலா முதல்ல நான் கூட பிளஸ் போட்டேன். இங்க வந்து மைனஸ் தானே. -9 × 4 வந்து -36. அப்ப அங்கேயும் -36 போடணும். அது மாதிரி இங்க என்ன ஆட் பண்ணிருக்கோம்? 16 × 9 144 ஆட் பண்ணிருக்கோம். அப்ப ரைட் சைடும் ஆட் பண்ணோம். 36 கேன்சல் ஆயிரும், 144 இருக்கும். 144 இங்க கொண்டு வந்துரு. இப்ப இது 9 டைம்ஸ் போகும் இல்லையா? எஸ், இது 9 டைம்ஸ் போகும். இது அதே மாதிரி 16 டைம்ஸ் போகும். So x plus 3 the whole square by 9, comma y minus 2 the whole square, sorry, minus y minus 2 the whole square by 16 is equal to 1 is the equation. நமக்கு a b தெரியும் இல்லையா? என்னமா? a யோட வேல்யூ a is equal to 3, b is equal to 4. அப்ப length of the transverse axis வந்து 6, length of the I mean conjugate axis வந்து 8. சரிதானா? சரி, equation of the equation of the transverse axis இது
equation of the transverse axis and equation of the conjugate axis. பாரு, சென்டர் வந்து 3 2. அப்ப 3 வந்து இங்க எடுப்ப, இங்க 3 இங்க எடுப்ப, 2 இங்க எடுப்ப, இங்க இருக்கு 3 2. இது சென்டர் அப்படின்னா ஆக்சஸ் வந்து இப்படிதான் போகும் இல்லையா? இல்லையா? இது வந்து this is -3 actually. இங்க x+3 வரும்போது இங்க -3 வரும். அப்ப -3 வரும்போது இங்க வரும் உனக்கு -3 2. அப்ப ஆக்சஸ் இப்படி போகும். இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ், இது x ஆக்சஸ், இது y ஆக்சஸ்னு எடுத்தேன்னா இதுதான் உனக்கு ஆக்சஸ். எப்படி ஏன் அப்படின்னு கேட்டேன்னா சென்டர் வழியா போற 2 லைன்ஸ் தான் உனக்கு ஆக்சஸ். அப்ப இது வந்து x is equal to இது வந்து y x is equal to -3. இந்த லைன்ல ஃபுல்லா x is equal to -3 which is the conjugate axis. Transverse axis இது this line which is y is equal to 2. புரியுதா எப்படி எழுதணும் இப்போ? புரியுதா? பதிலே இல்ல மக்கள்கிட்ட இருந்து. ஓகே, now you can take down. அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணிட்டு வரலாம். So have a good weekend. We'll meet next week before Diwali இல்லையா? தீபாவளி சந்தோஷத்துல வந்து உட்கார்ந்துடாதீங்க சரியா? கொஞ்சம் கவனிக்கிற மூடோட வாங்க. பாய்.